ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட கடை வெள்ளி. அது கூட அற்புதமான வரலட்சுமி விரதம். கலசம் வைக்க முடியாதவங்க, கலசம் வச்சு வழிபட வழக்கம் இல்லாதவங்க என்ன வழிபாடு செய்யலாம்? இந்த முறையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வழிபாட்டு முறையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி விரதம் தான். சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காகவும், வீட்டில் சுபிக்ஷம் அதிகமாகவும், மகாலட்சுமி அருள் கிடைக்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை இருப்பாங்க. அதே மாதிரி திருமணமாகாத கன்னி பெண்கள் மஞ்சள் நூலை நோன்பு கயிறா கைகள்லையும் கழுத்துலையும் கட்டிப்பாங்க. அது மூலயமா அவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மகாலட்சுமியோட அருளை பெற விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மகாலட்சுமி விரதத்தை வரலட்சுமி விரதம் இருக்கலாம். இந்த நாளில் மகாலட்சுமியோட எந்த வடிவத்தை வேணாலும் வழிபடலாம். அம்பிகைக்குரிய மந்திரங்களை பாடி போற்றிகளை சொல்லி மகாலட்சுமியோட மனசை மகிழபடி பூஜை செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான விரதங்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதம். பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்துல தான் வரும். ஆனால் ஒரு சில ஆண்டுகள் ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வரும்போது இது தள்ளி போய் ஆவணி மாதத்தில் கூட வரலாம். ஆடி மாதம் அம்பியோட அருளை பெறுவதற்காக மாதம் முழுதும் விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி மகாலட்சுமியோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்காகவும் இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தோட நிறைவு நாளாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தோட கடை வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருது. அன்றைய தினம் மகாவிஷ்ணுக்குரிய வளர்பிறை ஏகாதசி விரதம் இருக்கிறது தனி சிறப்பு. அன்றைய தினம் மூல நட்சத்திரத்தோடு இணைந்து வருது. மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரம். இந்த ஆண்டு கடை வெளியில் விரதம் இருந்து வழிபட்டா 3 தேவியர்களை வழிபட்ட பலனும் அவரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு பலவிதமான புராண கதைகள் இருக்குது. இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லிக் கொடுத்த விரதம் இல்லை. இது மகாலட்சுமியே கற்றுக் கொடுத்த விரதமா. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாம் நிறைவாக கிடைச்சிட்டா அவங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி ஒருத்தவங்களுக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, அந்த செல்வத்தில் கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு பயன்படுற வகையில் தானம் செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும், தனக்கு அவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் மகாலட்சுமி தாயார் அவங்க வீட்டில் எழுந்தருளி அவங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நாம் அம்பிகைக்கு என்ன நைவேத்தியம் படைக்கிறோமோ அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கும் அந்த உபசரிப்பை செய்யணும். பசின்னு உணவு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் உங்கள் கையால் ஒரு 10 ரூபாய்க்காவது தானம் கொடுங்க. அப்படி செய்யறதால அந்த வீட்டில் செல்வ நிலை அதிகமாகும். மகாலட்சுமியோட அருளால் பொருளாதாரம் மேம்படும். அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்துக்குள்ள அந்த வீட்டோட செல்வநிலை மேலும் ஒருபடி உயர்ந்துடும். செல்வநிலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தர்ம குணம் மாறாம மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இருந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி விரும்பி வந்து குடியேறுவாங்க. தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கூட தன்னோட வறுமை நிலையிலும் தானமாக கொடுத்த பெண்ணுக்கு ஆதிசங்கரை கேட்டுக்கிட்டதால தங்க நெல்லிக்கனியை மழை பெய்ய செய்தவங்க தான் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட மிக சக்தி வாய்ந்த அருமை பொருந்திய இந்த வரலட்சுமி விரதத்தை ஒருத்தவங்க ஒரு முறையில் கடைபிடிப்பாங்க. இதில் முக்கால்வாசி பேர் கலசம் வச்சு வழிபடுறது தான் அவங்களோட பெரும்பாலான வழக்கமாக இருக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தை 3 பாகங்களாக பிரிப்பாங்க. அதாவது வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் அம்பாலை வீட்டுக்கு அழைக்கிறது, அன்னையை வீட்டுக்கு அழைக்கிறது, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நோன்பு இருக்கிறது, அதுக்கு மறுநாள் புனர் பூஜை, அதாவது அந்த வரலட்சுமி விரதத்தை அந்த கலசத்தை நிவர்த்தி பண்ணுறது. இது கலசம் வைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு வருடமும் இந்த ஒரு வழிமுறையை அவங்க தவறாமல் பின்பற்றிட்டு வருவாங்க. சில பேருக்கு வரலட்சுமி நோன்பு எடுக்கிற பழக்கம் இருக்காது. அவங்க குடும்பத்தில் பரம்பரையாக அந்த நோன்பு வைக்கிற பழக்கம், அந்த கலசம் வைக்கிற பழக்கம் இருக்காது. ஆனால் அவங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டு மகாலட்சுமி தேவியோட அருளை பெறணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க கலசம் வைக்காமல் என்ன செய்யலாம்? பல வழிமுறைகள் இருக்குது. கலசம் வைக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கலசத்தில் பச்சரிசி, ஜாதிக்காய், மாசிக்காய், சில்லறை நாணயங்கள், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் போட்டு அந்த கலசத்தை அன்னையாக பாவித்து வீட்டுக்குள்ளே அழைச்சி வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பி அது மேலே அந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் அந்த கலசம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியாவே பாவிச்சு வீட்டுக்குள்ளே அன்னையாக கூப்பிட்டு வருவாங்க. கலசம் வைக்காதவங்களுக்கு அதே வழிமுறை தான். ஆனால் அவங்க கலசத்துக்கு பதிலாக மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை பயன்படுத்திக்கலாம். மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இல்லையா,
உங்கள் வீட்டில் என்ன அம்பாள் புகைப்படம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. கலசம் வைக்கிறவங்க தான் முதல் நாள் வீட்டுக்கு அழைச்சி மறுநாள் வரலட்சுமி நோன்பு எடுத்து அதுக்கு மறுநாள் புனர் பூஜை செய்யணும். கலசம் வைக்காதவங்க வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபடக்கூடியவங்க என்ன செய்யலாம்? உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகமாயி, அம்பாள், மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை எடுத்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. தனியாக ஒரு மணப்பலகை எடுத்து அந்த மணப்பலகை மேலே மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை வச்சு பூக்களால் மாலை போட்டு அலங்காரம் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் ஏதாவது 1-2 செஞ்சு வச்சு படைங்க. வீட்டுக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை அலங்காரம் பண்ணி வீட்டுக்கு வாசல் நிலைவாசலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயாரோட போற்றி பாடல்கள் ஏதாவது சொல்லி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க. மணப்பலகை மேலே மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை வச்சு நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களே அதெல்லாம் வச்சு படைங்க. லலிதா சகசரநாமம், கனகதாரா சோஸ்திரம், இது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை புக்கை எடுத்து பார்த்து படிக்க கூட செஞ்சால் கூட போதும். அதே நேரம் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி, தாலிச்சரடு, மஞ்சள் குங்குமம், பூ, வளையல் சொல்லி உங்களால் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை ஒரு 5லேருந்து ஒரு 7 நபர்கள் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் வீடு பக்கத்தில் யாருக்கும் அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா, நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பையில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிடுங்க. கண்டிப்பாக அன்றைய தினம் ஆடி வெள்ளி, கடை வெள்ளி, வரலட்சுமி நோன்பு, கோவிலுக்கு கட்டாயம் சுமங்கலி பெண்கள் வருவாங்க. அங்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. அவங்க சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை மட்டும் வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிமுறை. இப்படி நீங்கள் செய்யறதால கலசம் வச்சு வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்க மறுநாள் அந்த கலசத்தை புனர் பூஜை செஞ்சு கலைப்பாங்க. நீங்கள் மறுநாள் வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. காலை நேரத்தில் மணப்பலகை மேலே மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறீங்களே, மாலை நேரத்தில் அந்த ஃபோட்டோவை மறுபடியும் எடுத்து எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சுடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம். அந்த இலையில் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், உங்கள் தங்க நகைகள் இருந்துச்சுன்னா தங்க நகைகள் அந்த இலையில் வைக்கலாம். இது எல்லாமே மகாலட்சுமி தாயாரை கலசம் வைக்காமல் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான முறை. இந்த முறையில் வணங்குறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். வெள்ளிக்கிழமையில் வணங்குறீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 7:20 மணி வரைக்கும் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிடுங்க. அதே மாதிரி காலையில் 9 மணிலேருந்து 10:20 மணிக்குள்ளே வரலட்சுமி பூஜைக்கான நோன்பு பண்ணிடுங்க. ஒருவேளை காலை நேரத்தில் செய்ய முடியலையா, மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமையில் எப்போ வேணாலும் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை வச்சு கலசம் வைக்க முடியாதவங்க பூஜை செய்யலாம். கலசம் வைக்கிறவங்களுக்கும் அதே நேரம் தான். இது வரைக்கும் வாழ்க்கையில் வரலட்சுமி நோன்பு எடுத்ததே இல்லை, வரலட்சுமி விரதம் கடைபிடிச்சதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு ரொம்பவே உதவியாக இருக்கும். சில பேர் இந்த வருடத்துலேருந்து கலசம் வச்சு வழிபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நான் ஒரு வருடமும் தவறாமல் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பேன், கலசம் வச்சு வழிபடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக கலசம் வச்சு வழிபடலாம். அந்த ஒரு விஷயத்த உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஒரு முறை ஆலோசிச்சுக்கோங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட தீர விசாரிச்சு நீங்கள் கலசம் வச்சு வழிபடுறதாலும் வழிபடலாம். கலசம் வச்சு வழிபடாதவங்களுக்கு வெறும் ஃபோட்டோ வச்சு வழிபட்டாலே அதுக்கான பலன் முழுசாக கிடைக்கும். இந்த ஒரு வரலட்சுமி விரதத்துக்கு இதை முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.